கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என்று கர்த்தர் சொல்கிறார். உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு சொந்தமான நன்மைகளை சந்தோஷமாய் அனுபவிப்பீர்கள், சமாதானமாய் வாழ்வீர்கள். உங்கள் மத்தியிலே ஒரு கொடுமையும் கடந்து வராது, ஒரு அழிவும் கடந்து வராது, ஒரு நாசமும் கடந்து வராது. சர்வமும் நாசமாய் போகக்கூடிய இடங்களிலே கூட அந்த சாபங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியது ஒரு சராசரி சாதாரண மனுஷன் அல்ல. தேவ சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார். இனி கொடுமை வராது, இனி நாசம் வராது, இனி அழிவு வராது. உன்னுடைய எல்லைகள் முழுவதும் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உன்னுடைய மதில்களை ரட்சிப்பு, உன் வாசல்களில் துதி அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் அறிமுகப்படுத்துகிறாரு. இதுவரைக்கும் நீங்கள் பட்டிருக்கிற துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் நிச்சயமான ஒரு முடிவை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி தராரு. பிரியமானவர்களே, உங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாம் திருப்பப்பட்டாயிற்று. எந்தெந்த காரியங்களில் சிறைப்பட்டிருந்தீர்களோ, எந்தெந்த காரியங்களில் அடிமைப்பட்டிருந்தீர்களோ, எந்தெந்த காரியங்களில் சுதந்திரம் இல்லாமல் இருந்தீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய சபைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு இந்த வார்த்தைகள் அடையாளங்களாக இருக்கிறது. இந்த பூமியில் எந்த மூலையில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவங்க இயேசு கிறிஸ்துவுடைய செட்டைக்குள்ளே ஓடி வருவாங்க, பிரகாசிக்கிற வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வருவாங்க. பிரியமானவர்களே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, பரலோக ஆசீர்வாதங்களும் பரலோக சந்தோஷமும் பரலோக மகிமையும் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் வழங்கப்படும். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தருடைய கரம் இதை செய்யும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.